Hi viewers, welcome back to Nail Culture's DIY Nail Tips. So in the week நாம என்ன பார்க்க போறோம்னா cuticle எப்படி வீட்லயே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம்னு பார்க்க போறோம். So இது வீக்லி பண்ணீங்கன்னா உங்க நெயில்ஸ் வளர்றதுக்கும் உங்க நெயில்ல ஃபங்கஸ் வராம இருக்கிறதுக்கும் மேலும் நெயில்ஸ் வீக் ஆகாம இருக்கிறதுக்கும் நம்ம வந்து precaution எடுத்துக்கலாம் இதுல. So என்ன பண்ணனும்னா ஒரு பவுல்ல lukewarm water எடுத்துட்டு அதுல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் அப்படி இல்லைன்னா சால்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாதாரண சால்ட் போட்டுட்டு ஒரு 5 to 7 minutes உங்களோட நெயில்ஸை சோக் பண்ணி முடிச்ச பிறகு கியூட்டிக்கல் ஸ்டிக், அந்த கியூட்டிக்கல் ஸ்டிக் வந்து ஆரஞ்ச் ஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஹெல்த் அண்ட் க்ளோவில் அவைலபிள் இருக்கு, ஏஞ்சல்ஸ்ல அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எங்க வேணாலும் நீங்க போய் இது வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக்லயும் வாங்கிக்கலாம், வுடன் ஸ்டிக்கும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஜஸ்ட் லைட்டா கியூட்டிக்கல் வந்து கியூட்டிக்கல் அந்த கை ஊர்னதுனால கியூட்டிக்கல் சாஃப்டா இருக்கும். ஸோ ஊர்ன கியூட்டிக்கல் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால ஈஸியா புஷ் பண்ணலாம். லைட்டா புஷ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னா அந்த கியூட்டிக்கல் ஸ்டிக்கு பின்னாடியே ஷார்ப்பான ஒரு எட்ஜ் இருக்கும், அந்த கியூட்டிக்கலை ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி கியூட்டிக்கலை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா யூ ஹாவ் அ கியூட்டிக்கல் ஸ்டிக். நான் சொன்னேன் இல்லைங்களா, கியூட்டிக்கல் ஸ்டிக் வந்து வுடன் ஸ்டிக். இதுதான் அந்த கியூட்டிக்கல் வுடன் ஸ்டிக். ஒரு சைடு வந்து பாயிண்டடாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி கியூட்டிக்கல் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிடைக்கல அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் திஸ். இது வந்து ஹெல்த் அண்ட் க்ளோவில் தான் நான் வாங்கினேன். ஹெல்த் அண்ட் க்ளோவில் இட் இஸ் அவைலபிள். அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது வந்து நைலானில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சைடு. இது வந்து கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நிப்பர்னு சொல்லுவாங்க, இது அவைலபிள், எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்குது. விச் ஐ பாட் இட் ஃப்ரம் ஆன்லைனில் தான் இது வாங்கினேன். ஸோ இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் அவைலபிள். இதுவும் இருக்குது, விச் யூ கேன் ரிமூவ் ஆர் கட் த கியூட்டிக்கல்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஃபைல்ஸ், நெயிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும். ஆர்டினரி ஃபைல்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நான் இந்த மாதிரி ஃபைல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், விச் இஸ் அவைலபிள் இன் ஹெல்த் அண்ட் க்ளோ. ஆன்லைன்லயும் இருக்கு, and I bought this from Health and Glow. This one I just bought it from Health and Glow. So you can just get these kind of stuffs. ஒரு சைடு வந்து குஷனா இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து இட்ஸ் லைக் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எது வேணாலும் நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கப்புறம் யூ நீட் அ கியூட்டிக்கல் ஆயில். ஐ பாட் திஸ் ஃப்ரம் கியூட்டிக்கல் ஆயில் as we are the sole distributors of Entity. Entity is excellent product. இது ரொம்ப நல்லா இருக்கும், which has grapeseed oil and also lotus extract, hibiscus extract. It is a very good product. ஸோ கியூட்டிக்கல் வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் ஆகுது, ஸ்மூத் ஆகுது. ஸோ இதுவும் யூஸ் பண்ணுறோம். And then so let us start how to remove the cuticle. இந்த ஹேண்ட் வந்து ஏற்கனவே நான் வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சோக் பண்ணி வச்சதுனால ஏற்கனவே இந்த கியூட்டிக்கல்ன்றது வந்து இட்ஸ் அ ட்ரை ஸ்கின். பெனீத் இந்த வெட் ஸ்கின் கீழே வந்து ட்ரை ஸ்கின், இந்த பெனீத் ஸ்கின் கீழே இருக்கிற ட்ரை ஸ்கின், டெட் ஸ்கின் தான் கியூட்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அது சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் push like this. ரொம்ப அழுத்தி புஷ் பண்ணாதீங்க, இட் மே bleed. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால யூ கேன் புஷ் லைக் திஸ் அண்ட் தென் யூ கேன் ரிமூவ் இட். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டெட் ஸ்கின்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த நிப்பர் வச்சு யூ கேன் கட் லைக் திஸ். இது கட் பண்ணுறதுக்கு யூ நீட் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும், பட் நீங்கள் கட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணாலே போதும், யுவர் நெயில்ஸ் வில் ஜஸ்ட் க்ரோ. ஆர் எல்ஸ் இதில் பண்ணணுன்னா யூ கேன் புஷ் லைக் திஸ் அண்ட் தென் டேக் இட். சோப் பண்ணும் போதே இந்த டர்ட்லாம் போயிடும், பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது உங்கள் நெயில் அப்படின்னா சோப் பண்ண பெருக்கு ஃபைல் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பீல் ஆகிற மாதிரி இருக்குன்னா சோப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். இந்த ஃபைல் வச்சு யூ கேன் ஜஸ்ட் ஃபைல் இட் அவுட். however you want, you can just file it out. அதுக்கப்புறம் நீங்கள் on the spot buff பண்ணிட்டு you can just wipe it with some ordinary hand sanitizer. Wipe பண்ணிட்டு cuticle oil, as I said you, cuticle oil நீங்க எல்லா விரலையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு ஃபிங்கர் மட்டும் பண்ணி காட்டுறேன். எல்லா விரலையும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு
மாய்ஸ்சரைசர் லோஷன் போட்டாலும் யூ கேன் ஜஸ்ட் மெயின்டைன் திஸ். பட் என்னதான் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் இதை கண்டிப்பாக பண்ணாதான் உங்களோட நெயில்ஸ் வரும். பட் யூ ஹாவ் டு டூ யோர் ரெகுலர் மெனிக்யூர் பெடிக்யூர் ட்வைஸ் a month. Definitely you should do that. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் மெயின்டைன் பண்ணாதான் நகம் நல்ல க்ரோத் இருக்கும், கியூட்டிகல்ஸ் நல்லா ரிமூவ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஹவு டு ரிமூவ் த கியூட்டிக்கல். ஸோ இப்போ நீங்கள் எப்படி கியூட்டிக்கலை வீட்டிலே ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கியூட்டிக்கல் ரிமூவிங் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அப்படி வந்தால் நல்ல நெயில்ஸ் வந்து க்ரோத் இருக்கும், மெயின்டைன் ஆகும், நெயில் ஃபங்கஸ் வராது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வீட்லேயே பண்ணுறத விட மந்த்லி ட்வைஸ் மெனிக்யூர் பெடிக்யூர் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் மெனிக்யூர் பண்ண பிறகு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த கியூட்டிக்கல் டீட்டெயிலிங் கியூட்டிக்கல் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. cuticle remove பண்ணிட்டு ப்ளீஸ் லீவ் யுவர் நெயில்ஸ் டு ப்ரீத் ஃபார் அட்லீஸ்ட் 1 day 24 to 48 hours. நீங்கள் அதை வந்து நெயில்ஸை ப்ரீத் பண்ண விடுறது ரொம்ப நல்லது. ரொம்ப வீக்காக இருக்கிற நெயிலுக்கு நீங்கள் லைட்டாக பேஸ் கோட் மட்டும் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லது. ஆஃப்டர் திஸ் கியூட்டிக்கல் புஷ் பண்ணிவிட்டு பேஸ் கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் கியூட்டிக்கல் ஆயில் அப்ளை பண்ணணும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி உங்கள் கை காலில் இருக்கிற டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கை காலில் இருக்கிற டேன், அதாவது சன் டேனை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனி கொஷின்ஸ் இல்லை அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வேணும், என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் புட் இட் இன் அ கமெண்ட். ஐ வில் டேக் த நெக்ஸ்ட் வீடியோ, ஐ வில் ஆன்சர் டு த கொஸ்டின்ஸ். ஸோ என்னோட யூடியூப் வீடியோவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.